வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனல்லேருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி பேசுகிறேன். என்னோட ஸ்பெஷல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி 2025 இது நடக்குது. இந்த சனி பெயர்ச்சி மட்டும் 29/3/2025 திரிகணிதம் பஞ்சாங்கப்படி நடக்குது. இதே வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி பார்த்தீங்கன்னா 2026 தான் சனி பெயர்ச்சி ஆகுது. திருநள்ளாறுலேயும் சனி பெயர்ச்சி அங்கே தான் சொல்லியிருக்கிறாங்க. இது 2025 சனி பெயர்ச்சி ஆனாலும் சரி, 2026 நடந்தாலும் சரி, இந்த சனி பெயர்ச்சியோட பலன் மக்கள் ஆகிய உங்களுக்கு இது தெரிய வரும். எப்படின்னா, இப்போ மகரம், கும்பம், கடகம், சிம்மம் இதெல்லாம் ரொம்ப சனி பகவானால் கெடுதலும் துன்பமும் அதிகம் வந்துட்டுருக்கு. இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். 2025 சனி பயிற்சி ஆறுனதுன்னா கடகம், சிம்மம், மகரம், கும்பம் இவங்களுக்குன்னா இந்த சனி பயிற்சி கொஞ்சம் பாதிப்பு குறைஞ்சி நல்லது நடக்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த 2 சனி பயிற்சி எப்போ நடந்தது, இப்போ இந்த சனி பயிற்சி பாய்ந்ததுன்னா இதோட தன்மை உங்களுக்கே தெரிய வரும். நீங்களே பயிற்சி ஆணுதா இல்லையா ஆகியிருந்தால் அதோட பலன் கஷ்டமோ இன்பமோ உங்களுக்கு தெரிய வரும். அடுத்து 18/5/2025 ராகு கேது பெயர்ச்சி, 15/5/2025 குரு பெயர்ச்சியும் இருக்குது. இந்த மொத்தத்தில் இந்த 3 பெயர்ச்சியும் எந்தெந்த ராசிக்கு எத்தனை பர்சன்டேஜ் நல்லது தரும் கெடுதல் தருங்கிறது இப்போ சொல்கிறேன். மேச ராசிக்கு 75% நல்லா இருக்குது. ரிஷப ராசிக்கு 85% நல்லா இருக்குது. மிதுன ராசிக்கு 75% பரவாயில்ல. கடக ராசிக்கு 60% தான் நல்லா இருக்குது. சிம்ம ராசிக்கு 40% தான் நல்லா இருக்குது. கன்னி ராசிக்கு 75% நல்லா இருக்குது. துலா ராசிக்கு 85% நல்லா இருக்குது. விருச்சக ராசிக்கு 70% நல்லா இருக்குது. தனுசு ராசிக்கு 70% நல்லா இருக்குது. மகர ராசிக்கு 60% நல்லா இருக்குது. கும்ப ராசிக்கு 75% நல்லா இருக்குது. மீன ராசிக்கு 75% நல்லா இருக்குது. இந்த 3 பெயர்ச்சியுமே இப்போ இந்த ராசிகளாக சொன்ன இவங்களுக்கு உண்டான நன்மைகள் கொடுக்கறது உங்களுக்கே தெரியும். அது குறிப்பாக ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய இது பார்த்திங்கன்னா மீன ராசி, கும்ப ராசி, கன்னி ராசி, மிதுன ராசி, இந்த ராசி நல்லா இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பரான ராசி, பிரம்மாண்டமாக ஜொலிப்பாங்கன்னா ரிஷப ராசிக்காரங்களோ, ரிஷப லக்னமோ, துலாம் ராசியோ, துலாம் லக்னமோ இருக்கிறவங்க 85% ஹைஜீனிக்கான ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நான் சொன்னது இது ராசி அல்லது லக்னமாக நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த ராசிக்கும் இந்த பயிற்சி வேலை செய்யுது, லக்னத்துக்கும் இந்த பயிற்சிகள் வேலை செய்யுது. இது நீங்கள் முதல்ல உங்களோட ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் பெயர்ச்சி அப்போ நமக்கு எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம். முதல்ல உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். அதில் உங்கள் ராசியை தெரிஞ்சுக்குவோங்க, உங்களோட லக்னம் என்னன்னு தெரிஞ்சுக்குவோங்க. இது 2ம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த பெயர்ச்சி வந்தாலும் என்ன ராசி சொல்கிறாங்களோ அது ராசியாக வச்சுக்கலாம், நீங்கள் லக்னமாக வச்சுக்கலாம். உங்கள் லக்னம் அது இருந்தால் நீங்கள் இதோட பலனை எடுத்துக்கலாம், ராசி இருந்தால் ராசியோட பலன் எடுத்துக்கலாம். ராசிக்கு இந்த பயிற்சி வேலை செய்யுதா அல்லது லக்னத்துக்கு இந்த பயிற்சி வேலை செய்யுதான்னு உங்களுக்கே தெளிவாக தெரியும். எனவே ஜாதகத்தை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த 3 பயிற்சியோட பலன் இது, இந்த பலன். அது இல்லாமல் மாதம் சூரிய பயிற்சி, சுக்கிர பயிற்சி, புதன் பயிற்சி, 2.25 நாளுக்கு ஒரு நாள் சந்திர பயிற்சி, செவ்வாய் பயிற்சி, இதுவும் உங்கள் ஜாதகத்தில் யோகமும் தரும் கெடுக்கவும் வரும். எல்லா கிரகமும் நவ கிரகங்களும் நன்மையும் தருவார்கள், நவ கிரகங்கள் கெடுதலும் செய்வாங்க. உங்கள் கட்டத்தில் எந்தெந்த கிரகம் இருக்குதோ அதுக்கு தகுந்தா போல தான் வாழ்க்கை அமையும். உங்களோட 1 வயதிலிருந்து 90 வயது வரை உங்களுக்கு உண்டான வாழ்நாள் முழுதும் உங்களோட ஜாதகத்தை சிறப்பாக சொல்லலாம். திருமணம் ஆகவில்லையா, திருமணம் ஆகணுமா, சொந்த தொழில் செய்யலாமா, அரசு வேலையில் செய்யலாமா, சொந்த தொழில் எப்போ செய்யலாம், எப்படி லாபம் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும், என்ன பரிகாரம் மற்றும் அனைத்து விஷயங்களும் உங்கள் ஜாதகத்தை வச்சு சரியாக சொல்ல முடியும். ஜோதிடம் ஜாதகம் என்னிடம் பார்க்கக்கூடியங்க இந்த நம்பருக்கு ஜாதகம் பார்க்க நீங்கள் அணுகலாம். உங்களுக்கு சிறப்பான பலன் சொல்கிறேன்.
நீங்கள் ஜாதகம் பார்க்கும் விரும்புகிறீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மற்றும் இன்னும் பல விஷயம் சொல்கிறேன். உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனலிருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜ். வணக்கம்.